யார் சான்றோர்? இது மிகப்பெரிய கேள்வி. யார் சான்றோர்? அருமையாக சான்றோர் திருவிழாவை பெருவிழாவை நடத்துகிறார்கள். பாராட்டுக்கும் பெருமைக்கும் உரியது. நாம் தமிழ் சான்றோர்களை மறந்து விட்டோம். மறந்த பாதையில், தமிழையும் மறந்த பாதையில் தான் புதிய தலைமுறை பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நாளில் நாம் சிந்தித்து பார்க்கிறோம், யார் சான்றோர்? திருவள்ளுவர் சொல்வார், எப்போதும் கோபப்பட மாட்டார். நம்மையும் கோபப்படக்கூடாது என்று சொல்லுவார். கோபம் ஆகாது என்று சொல்வார். சினம் தவிர்க்க வேண்டும் என்று சொல்வார். வெகுளல் கூடாது என்று சொல்வார். அவரே தன்னை மறந்து ஒரு இடத்தில் கோபப்பட்டு விடுவார். பெயர்க்கண்டும் நஞ்சுண்டு அமைபவர், பெயர்க்கண்டும் நஞ்சுண்டு அமைபவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுவோர் என்று சொல்வார். என் நண்பன் தான், என் தோழன் தான், என் கண் முன்னால் தான் நஞ்சை தருகிறான், குடிப்பதா வேண்டாமா? திருவள்ளுவரிடம் கேட்கிறேன். என் நண்பன் தான், உயிருக்குயிராய் பழகுகிறவன் தான், வாழ்நாள் முழுவதும் என்னோடு இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் துக்கத்திலும் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் ஏற்றத்திலும் இரக்கத்திலும் பயணித்தவன் என் கண் முன்னால் நச்சுக்கோப்பையை கொடுக்கிறான். திருவள்ளுவரிடம் கேட்கிறேன், குடிப்பதா வேண்டாமா? திருவள்ளுவர் சொன்னார், உனக்கு நட்பு வேண்டுமா, உறவு வேண்டுமா, தோழமை வேண்டுமா, அன்பு வேண்டுமா? தோழமையும் அன்பும் நட்பும் உறவும் வேண்டுமென்றால் நஞ்சை குடித்து விடு, நண்பன் கொடுத்த நஞ்சு கூட உனக்கு அமிர்தம் தான் என்று சொல்கிறார். அப்படி சொன்ன திருவள்ளுவர் எப்போது ஆவேசப்படுகிறார்? யார் சான்றோர் என்ற கேள்விக்கு இங்கேதான் விடை இருக்கிறது. புறநானூற்று புலவன் இளம்பெருவழுதி சொல்வான், கடலுள் வாய்ந்த இளம்பெருவழுதி, யாரால் உலகம் இருக்கிறது? உலகம் எவரால் இயக்கப்படுகிறது? எவரால் தலைமை தாங்குகிறது? யாரால் இருக்கிறது என்ற கேள்விக்கு பின்னால் விடை சொல்வான். திருவள்ளுவரின் கோபமும் அங்கேதான் நமக்கு தெளிவாய் தெரியும். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியார். இன்னமும் பிச்சை எடுத்து வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறதே, ஏழ்மை இருக்கிறதே, வறுமை இருக்கிறதே, இதற்கு யார் காரணம்? நஞ்சு கொடுத்தாலும் குடித்து உன்னை மரணத்தை நோக்கி செல் என்று சொன்ன திருவள்ளுவர் தான் இங்கேதான் கோபப்பட சொல்கிறார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான் என்று சொல்கிறார். நான் குடிக்கிற குவளை தண்ணீரில் நஞ்சு இருக்கலாம், ஆனால் ஊர் பொதுக்குளத்திலோ கிணற்றிலோ நஞ்சு கலக்கப்பட்டால், வைகை ஆற்றிலே கலக்கப்பட்டால் நான் போர்க்குணத்தோடு எதிர்த்து போராட வேண்டும். அங்கேதான் நீ பொதுநல ஊழியனாய் மாற வேண்டும். தன்னலத்தை மறுத்து உன்னை தியாகம் செய். பொதுநலத்திற்கு இடையூறு என்றால் உன்னையே அர்ப்பணித்து போர்க்குணத்தோடு போராடு. அவன்தான் சான்றோர் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். அந்த சான்றோர் பட்டியலை தேடி பார்க்கிற போது இளம்பெருவழுதி இதைத்தான் சொல்கிறார். யார் சான்றோர்? உண்ணாமல் உறங்காமல் கண் துஞ்சாமல் நான் குறவி என்று சொல்வதிலோ, அல்லது நான் தான் உலகத்திற்காக சேவை செய்கிறேன் என்று சொல்வதிலோ அல்ல. யாரால் இந்த உலகம் இருக்கிறது என்றால், தமக்கென வாழாமல் பிறர்க்கென யார் வாழ்கின்றார்களோ அவர்களால் தான் உலகம் இயங்குகிறது. அவர்கள்தான் சான்றோர்கள். அந்த சான்றோரைத்தான் புறநானூறு சொல்லும். என் வீடு நலமாய் இருக்கிறது, ஏப்பா உனக்கு கவலை இல்லையா? தலை நரையில்லாமல், திரையில்லாமல், மூப்பில்லாமல், முதுமை இல்லாமல் எப்போதும் கருமையாய் இருக்கிறதே, கருமை தீட்டாமல் கருமையாய் இருக்கிறதே, இதற்கு யார் காரணம் என்று கேட்டபோது மாட்சிமை பொருந்திய மனைவி இருக்கிறாள். மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர்கள் இருக்கிற ஊர் என் ஊர். இந்த சான்றோர்களால் தான் உலகம் வாழ்கிறது. எப்படிப்பட்ட சான்றோர்கள்? சிங்கம் தன் குகையிலே இருந்து கொண்டு கர்ஜனை செய்கிறது. கர்ஜித்த சிங்கத்தின் குகையிலே எலும்பு துண்டுகள் சிதறி கிடக்கிறது. இரத்த துருவாடை வீசுகிறது. அந்த குகையை பார்த்து சிங்கம் திறனாய்வு செய்கிறது, வாக்கெடுப்பு நடத்துது. காட்டில் இருக்க ஒவ்வொரு விலங்காக கூப்பிடுது. முதல் முறையாக குரங்கு வரும். என் குகை எப்படி இருக்குன்னு சிங்கம் கேட்கும். குரங்கு எப்பையும் வெண்சாமரம் வீசித்தான் பழக்கம். அது சொல்லுது, குகையா இது நறுமணம் கமழுகிற கோயில். எதை? இரத்த துர்நாற்றம் வீசுகிற குகையை நறுமணம் கமழுகிற கோவில் என்று குரங்கு சொன்னது. உடனே ஓங்கி சிங்கம் அடிச்சிருச்சு. ஏன் பொய் சொல்கிறேன்? அடுத்து யானை வந்துச்சு, அம்மா கொடுத்த யானை மாதிரி. யானைகிட்ட கேட்டுச்சு, என் குகை எப்படி இருக்கு? குரங்குக்கு விழுந்த அடியை பார்த்துட்டு யானை சொல்லுது, குகையில் துர்நாற்றம் அதிகமாக இருக்குது, என் குடலே வெளியே வந்துடும் போல இருக்குது. உடனே ஏன் உண்மையை பேசுன்னு சொல்லி சிங்கம் யானையும் உரைச்சிருச்சு.
பொய் பேசிய குரங்குக்கும் புகழுரை சொன்ன குரங்குக்கும் உதை விழுந்தது, உண்மையை பேசிய யானைக்கும் அடி விழுந்துச்சு. அடுத்து நரி வந்துச்சு, ரெண்டையும் பார்த்துட்டு சொல்லிச்சு, பொய்யை பேசினாலும் அடி, உண்மையை பேசினாலும் உதை. என்ன சொல்லலாம்? நரி சொன்னது சிங்கத்திட்ட, 4-5 நாளாக எனக்கு மூக்கு சரியா இல்லை, ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, நீ தான்ப்பா எனக்கு ஆலோசகர் என்று சிங்கம் நரியை அறிவித்து விட்டது. சான்றோர்கள் யார்? இப்படிப்பட்டவர்கள் அல்ல, நரியை போன்றவர்கள் அல்ல. சரியானவற்றுக்காக பேசவும், சரியானவற்றுக்காக எழுதவும், சரியானவற்றுக்காக சிந்திக்கவும், தேவைப்பட்டால் சரியானவற்றுக்காக சாகவும் தயாரான சான்றோர்கள். அங்கேதான் நஞ்சு குடித்து மாண்டு போனான் சாக்ரட்டிஸ். மிகப்பெரிய கிரேக்கத்தை உருவாக்க நினைத்தவன். காலம் காலமாக சமுதாயத்தை சிற்பியாக இருக்கிறவர்கள் தங்களை தந்துதான் சமுதாயத்தை காத்திருக்கிறார்கள். அந்த பட்டியலிலே தான் பாரதி வருகிறான், பாரதிதாசன் வருகிறான், கணியன் பூங்குன்றன் வருகிறான். உலகத்தின் மகா மந்திரத்தை இந்த மண் தான் சொன்னது. அண்டங்களும் கண்டங்களும் விரிந்து பறந்து கிடந்த காலத்தில், செல்போன்களும் சின்னத்திரைகளும் தோன்றாத காலத்தில், வாட்ஸ்அப்பும் பேஸ்புக்கும் தோன்றாத காலத்தில், ஒளிப்பெருக்கி இல்லாமல் உரத்து சொன்னான், ஒற்றை மூலையிலிருந்து சொன்னான், யாவும் ஊரே யாவரும் கேளிரன். அதைத்தான் திருமூலன் வழிமொழிந்தான், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று. அந்த தடத்தில் மானுடம் பயணிக்கட்டும். மகாகவி பாரதி காட்டிய தடத்தில், புரட்சி கவிஞன் பாரதிதாசன் காட்டிய தடத்தில், பட்டுக்கோட்டை காட்டிய தடத்தில், இன்னமும் பெரும் பெரும் தமிழ்ச் சான்றோர்கள் காட்டிய தடத்தில், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, உவேசா போன்றவர்கள் காட்டிய தடத்தில் மானுடம் பயணிக்கட்டும். நாம் தமிழர்கள், நம் மொழி தமிழ்மொழி என்ற நிலையிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த மண்ணிலேதான் பாரதி தமிழ் பணி ஆற்றினார், ஆசிரியப் பணி ஆற்றினார். செல்வத்திற்கு விலை போகவில்லை, செல்வாக்கிற்கு ஒருபோதும் அஞ்சவில்லை. மகாத்மா காந்தியடிகளை சென்னையில் சந்திக்கிறார் பாரதி. இன்றைக்கு மாலை ஒரு பொதுக்கூட்டம், நீங்கள் தலைமை தாங்கன்னு கேட்கிறார். காந்தியடிகள் நாட்குறிப்பை பார்த்துட்டு, இன்னைக்கு முடியாதே, நாளைக்கு வச்சுக்கலாமான்னு கேட்கிறார். உடனே பாரதி, மகாகவி பாரதி வேகமாக எழுகிறார், வெளிநடப்பு செய்கிறார். சாரி மிஸ்டர் காந்தி அவர்களே, இன்றுதான் அந்த நிகழ்ச்சி நடைபெறும், அதற்கு உங்களுக்கு பதிலாக நானே அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குவேன் என்று சிங்க நடையிட்டு வெளியே போகிறார். அதிர்ந்து போனார் காந்தியடிகள். யார் இவர் என்று கேட்கிறார். யார் இவர் என்று கேட்டபோது அருகே இருப்பவர் சொன்னார், இவர்தான் எங்கள் தேசிய கவி என்கிறார். தேசிய கவி என்று சொன்னவுடன் பாதுகாக்கப்பட வேண்டியவர் பத்திரப்படுத்தி வையுங்கள் என்றார் காந்தியடிகள். நாமோ காந்தியடிகளையும் பாதுகாக்க தவறிப்போனோம், பாரதியையும் பாதுகாக்க தவறிப்போனோம். மகாத்மா காந்தியடிகளை காண்பதற்கு தவம் கிடக்கின்றவர்கள் கோடிக்கணக்கான பேர். அவர் விழியசைவுக்கும் விரலசைவுக்கும் காத்து கிடப்போர் ஏராளம். ஆனால் மகாத்மா காந்தியடிகளை அதிர வைத்த 2 தமிழர்கள். அந்த இருவரில் ஒருவர் பாரதி, இன்னொருவர் ஜீவா. ஜீவாவை மகாத்மா காந்தியடிகள் சந்திக்கிறார். அந்த ஜீவாவும் காந்தியடிகளும் சந்தித்த இடத்திலேதான் நம் தமிழக அரசு, நம்முடைய செய்தித்துறை அமைச்சர் விரைவில் ஜீவா அவர்களின் மணிமண்டபத்தை திறந்து வைக்க இருக்கிறார். ஜீவா அவர்கள் இந்த நூற்றாண்டை சேர்ந்தவர். ஏறினால் ரயில், இறங்கினால் ஜெயில் என்று வாழ்ந்தவர். ஜீவாவை கேட்டார்கள் காந்தியடிகள், உங்க சொத்து எவ்வளவு? ஜீவா சொன்னார், தேசந்தாங்க என் சொத்து. காந்தியடிகள் சொன்னார், இல்லை ஜீவா, நீங்கள் தான் தேசத்தின் சொத்து என்றார். இப்படிப்பட்ட சான்றோர்களைத்தான் இன்றைக்கு இந்த அரங்கம் சிந்திக்கிறது. அந்த சான்றோர் பட்டியலில் ஜீவாவும் தலை நிமிர்ந்து நிற்பார், பாரதியும் தலைந்து நிற்பார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை கற்பதற்காக பிச்சை எடுத்தவர். ஒரு பிச்சைக்கார பரதேசியிடம் இருந்த ஓலைச்சுவடிகளுக்காக நான் பிச்சைக்காரனாய் கூட செல்கிறேன் என்று பணி செய்தவர். தமிழ் தாத்தா உவேசா கரையான்கள் தின்று கொண்டிருந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் அச்சுக்கூடத்திலேற்றிய மிக பெருமைக்குரியவர். உவேசா தன் சுயசரிதையில் பதிவு செய்வார், என் வாழ்நாளில் எனக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். அவர் திருவாடுதுறை ஆதீனத்தின் பெரும்புலவர். ஆனால் அவர் குன்றக்குடியை குறிப்பிடுகிறார் சுயசரிதையில். என்னுடைய பயணம் குன்றக்குடிக்கு அமையவில்லை என்றால் என் வாழ்நாளின் பெரிய சிக்கல் தீர்ந்திருக்காது என்று சொல்கிறார். அங்கேதான் அவருக்கு சிலப்பதிகார ஏடு கிடைத்தது. ஆனந்த கூத்தாடினார் உவேசா. நான் சிவ ஆலயத்தை பார்த்திருக்கிறேன், விஷ்ணு ஆலயத்தை பார்த்திருக்கிறேன்,
முருகன் ஆலயத்தை பார்த்திருக்கிறேன், தமிழ் ஆலயத்தை குன்றக்குடியில்தான் தரிசித்தேன் என்று பெருமையோடு சொல்கிறார். இப்படியெல்லாம் காலங்காலமாய் தமிழ் தொண்டாற்றிய தமிழ் சான்றோர்களைத்தான் இன்றைக்கு நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். 4 தமிழ்ச்சங்கங்களை கண்ட மதுரை இது. இங்கேதான் தமிழுக்காக இறைவனே மண் சுமந்தான். மண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் வெண் சுமந்த பாகத்தின் பெம்மான் பெருந்துரையான் விண் சுமந்த கீர்த்தி வியன்மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் களிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவாள் முத்துண்டு உன் சுமந்த பொன்மேனி பாடுகங்கான் அம்மானே என்று மணிவாசக பெருமான் கரைந்து விடுவார். உலகத்தின் தலைவன் சிவபெருமான் வைகை ஆற்றங்கரை மண்ணை சுமக்கிறார். அவர் பொன்மேனி புன் சுமக்கிறது. எதற்காக? பண் சுமந்த தீந்தமிழ் பாடல்களுக்காக. இந்த மதுரையிலேதான் நம் மறைந்த மகாசன்னிதானம் தமிழ்நாட்டு கோவில்களில் தமிழ் அர்ச்சனை இல்லாத போது, முழங்காத போது 1962 மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அண்ணாலய முதலமைச்சர் பக்தவச்சலம் அவர்கள் தலைமையிலே சர் பி.டி. ராஜன் ஐயா அவர்கள் முன்னிலையில் நம் மகாசன்னிதானம் தவத்திரு குன்றக்குடி அடிகள் பெருமானும் பேரூர் அடிகள் பெருமானும் இந்த மதுரையிலே தான் மீனாட்சி அம்மன் கோவிலில் முதல் முறையாக தமிழ் அர்ச்சனையை தொடங்கி வைக்கிறார்கள். அப்படி பெருமைக்குரிய மண்ணிலேதான் இன்றைக்கு நாம் 4ஆம் தமிழ்ச்சங்கம் கண்ட மதுரையிலே முதலாக காயப்பட்டு சேதப்பட்டு ஒதுக்கப்பட்டு புறந்தள்ளப்பட்ட மொழியாக இருந்த தமிழ் மொழி செம்மொழி சிம்மாசனத்தில் ஏறி அமர்கிறது. உலக அரங்கத்தில் தமிழ்மொழி செம்மொழி என்ற அறிவிப்பை அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்ட போது அதற்காக நன்றி தெரிவிக்கும் விதமாக தமிழ்மொழியை செம்மொழி என்று அறிவிக்கப்பட்டதற்கு நன்றி தெரிவிக்கும் விழாவை முதலில் நடத்தியது மதுரையிலேதான். ஒரு மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட 11 பண்புகள் தேவை. தொன்மை, தனித்தன்மை, பொதுமை பண்பு, பிறமொழி தாக்கமிழா தனித்தன்மை, இலக்கிய வளம், உயர் சிந்தனை கோட்பாடுகள் என்று பட்டியலிடுவார்கள் மொழிநூல் வல்லுநர்கள், மொழியியலாளர். 11 பண்புகள். இன்னொரு 12வது பண்பு இருந்த காரணத்தால் தான் தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. எப்போது 11 பண்புகளை இயல்பாக கொண்ட தமிழ் மொழி செம்மொழி என்று அறிவிக்கப்படுவதற்கு தடை இருந்தது. அப்போதும் மதுரையைச் சேர்ந்த பரிதிமார் கலைஞரும் மூசி பூர்ணலிங்கம் பிள்ளையும் தான் தமிழ் செம்மொழி என்று நிரூபித்து இந்தியாவில் உள்ள எல்லா கல்வி நிறுவனங்களிலும் அந்த மாநில மக்கள் பேசுகிற மொழியை, தாய்மொழியை கல்வி மொழியாக அறிவிக்க காரணமானார்கள். ஆக பரிதிமார் கலைஞரும் பூசி பூர்ணலிங்கம் பிள்ளை போன்றவர்களும் தமிழுக்கு செம்மொழி சிறப்பு என்று ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவனம் செய்தார்கள். ஆனால் கால வெள்ளத்தின் ஓட்டத்தில் அது நிரூபிக்கப்படாமல் இருந்தபோதுதான் இந்த நூற்றாண்டில் காயப்பட்டு சேதப்பட்டு ஒதுக்கப்பட்டு புறந்தள்ளப்பட்ட மொழி செம்மொழி என்று அறிவிக்கப்படுவதற்கு காரணமாயிருந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதற்காகவே அவருக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவை இந்த மதுரையிலேதான், தமிழ்ச்சங்கம் கண்ட மதுரையிலேதான் சீரும் சிறப்புமாக மதுரையில் உள்ள அனைத்து தமிழ் சான்றோர்களும் நம் தலைமையில் கூடி அதை செய்தார்கள். இப்படி நிறைய பட்டியலிடலாம். தமிழ் சான்றோர் பெருவிழா இங்கே நடைபெறுவதற்கு காரணம் ஞானசம்பந்த பெருமான் இந்த மண்ணிலேதான் தமிழ் வழக்கு வெற்றி பெற வேண்டும் என்று போராட்டம் நடத்தினார். ஒரு முனையில் ஞானசம்பந்த பெருமான், மறுமுனையில் சமணர்கள். வெற்றி யாருக்கு? சேக்கிழார் ஒரு தேர்தல் ஆணையத்தை போல அறிவிப்பார். அந்த வெற்றி செழுந்தமிழ் வழக்கு அயல் வழக்கின் துறை வெல்ல இருக்கிறது என்று அறிவிப்பார். உலகத்திலேயே சமயத்தை காத்த மொழி ஒன்று இருக்குமே, ஆனால் அது தமிழ் மொழி ஒன்றாகத்தான் இருக்க முடியும். எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் பேசிய மொழி அல்ல, மக்களின் வாழ்க்கைக்கு இலக்கணம் பேசிய மொழி நம் அருமை தமிழ் மொழி. ஞானசம்பந்த பெருமான் தமிழுக்கான பெருமைகளை பட்டியலிடுவார். நாம் வியந்து நிற்க வேண்டும். விழிகளில் விரல் நுனிகளை வைத்துக்கொண்டு நாம் அயர்ந்து நிற்க வேண்டும். 7ஆம் நூற்றாண்டில் நற்றமிழ் வல்ல ஞானசம்பந்த பெருமான் என்று தன்னை பிரகடனம் செய்து கொண்ட ஞானசம்பந்த பெருமான்
அறிவிக்கிற தமிழ் பெருமை பட்டியல் இதுதான். அருந்தமிழ், ஆரா அருந்தமிழ், இசைமொழி தமிழ், இன்புறும் தமிழ், உருவாகும் ஒண்டமிழ், உரையார் தமிழ், ஏறினார் தமிழ், வண்டமிழ், ஒளிர் பூந்தமிழ், கலைமொழி தமிழ், கலைவளர் தமிழ், குளமொழி தமிழ், குற்றமிழ் செந்தமிழ், சங்கமொழி செந்தமிழ், ஞானத்தமிழ், சந்தமார் தமிழ், சந்தமின் தமிழ், சீர்மிகுந்த தமிழ், சீரின்மொழி செந்தமிழ், தவமல்கு தமிழ், திருநெறிய தமிழ், தேனார் தமிழ், நலங்குள் தமிழ், நற்றமிழ், பன்னிய தமிழ், பன்னாரும் தமிழ், புகழ் நின்ற தமிழ், பரவிய தமிழ், பேரியல் தமிழ், இன்தமிழ், மருவிய தமிழ், மறை இளங்கு தமிழ், மறை வளரும் தமிழ், முடிவில் இன்தமிழ், முத்தமிழ், வளமார் தமிழ், விளையுடை அருந்தமிழ், இன்னும் நிறைய பட்டியல் இருக்கிறது. இப்படிப்பட்ட பட்டியலில் செந்தமிழ், செம்மொழித்தமிழ் என்ற பெருமையை சேர்த்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இந்த நிலையிலே நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நிறைய தமிழ்ச்சங்கங்கள், உலகளாவிய தமிழ்ச்சங்கங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த மனிதகுலம் சரியான பாதையில் செல்வதற்கு எல்லா வகையிலும் தமிழ்ச் சான்றோர்களின் பங்களிப்பு எந்நாளும் தேவை என்று சொல்லி மிகச் சிறப்பான இந்த சான்றோர் பெருவிழாவில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்த அமைச்சர் பெருந்தகைக்கும் இயக்குனர் பர்வீன் சுல்தானா அவர்களுக்கும் தமிழ் வளர்ச்சித் துறைக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை, நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.